ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல். பேரண்ட்ஸுக்கு இப்போ பெரிய டவுட் என்னன்னா, இந்த ரீஎவலேஷனோட ரிசல்ட் எப்போ வரும் அண்ட் ஆர்டிக்கு போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனலைசேஷன். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஃபோட்டோ காப்பி எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 4.9 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் சில பேர் 2 பேப்பர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, சிலர் ஒரு பேப்பர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, சில 3 பேப்பர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11.8 லேக்ஸ் பேப்பர் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக பண்ணிட்டாங்க. லேட்டாக வந்தது, ஆனால் பண்ணிட்டாங்க. சரி, இது ஃபோட்டோ காப்பி வாங்கினவங்க. சரியா, இப்போ நேற்று வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கல்ல, அதில் ரீஎவலேஷன் போட்டது என்னன்னா வெறும் 1.6 லேக் தான் போட்டிருக்காங்க. சர்ப்ரைஸான ரிசல்ட் என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த டேட்டு June 6, கரெக்டா? அப்போ வரைக்கும் அன்னைக்கு நைட்டு வரைக்கும் 80,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ரீஎவலேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சிபிஎஸ்சி அவங்களோட அப்டேட்ல கொடுத்துருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல. அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த 70 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் 70,000 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணி இப்போ டோட்டலாகவே 1.6 லேக் தான். சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சில ரீஜியன்ல மேக்ஸ் வேல்யூவேஷன் ஃபேக்கல்ட்டி போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு பர்டிகுலராக அசைன் பண்ணது முடிச்சுட்டாங்க. கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்டு நாளைக்கு காலையில் ஃபிசிக்ஸ் வேல்யூவேஷன் போகிறாங்க. ஸோ என்னோட கெஸ் படி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1 வீக் மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ள இந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் அப்ளை பண்ண ரீஎவலேஷன் ரிசல்ட். ஸோ சிபிஎஸ்சியோட இந்த ஆர்டிக்கிளில் அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினச்ச மாதிரிலாம் எங்கள் சைட்ல இருந்து பெரிய வேல்யூவேஷனில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட்டலில் அவங்க ரொம்ப கிளியரா இருந்தது அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு சில ப்ராப்ளம் இருந்தது தான். 2 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணும்போது ஒரு சப்ஜெக்ட் ரிஜெக்ட் ஆனதெல்லாம் இருந்தது தான் இப்போ நான் அப்ளை பண்ணும்போது. பட் ஆனால் மேஜரா அந்த போர்ட்டல் வந்துட்டு எரர் மாதிரி இல்லை. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கான விஷயம். என்னோட அதிகபட்சம் 10 டேஸ்க்குள்ள வந்துடும் சார் ஷோரா அப்படிங்கிறது என்னோட கெஸ். யூஸ்வலாகவே போன வருஷம்லாம் எவ்வளோ சார் நடக்கும்னு கேட்டிங்கன்னா 10 to 12 டேஸ் இல்லை 13 டேஸ்ல அந்த ரிசல்ட் வரும். ஓகே, இப்போ அடுத்தது ஆர்டிக்கு வருவோம். இந்த ஜூலை 15 நடக்கிற எக்ஸாம்க்கு போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. இந்த போர்ட்டல் ஓப்பன் நீங்க வெப்சைட்ல பார்த்தாலும் நீங்களா செல்ஃபா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. த்ரூ ஸ்கூல் தான் நீங்க அப்ளை பண்ணணும். கண்டிப்பா அதை எல்ஓசி லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நான் கம்பார்ட்மெண்ட் சார் செகண்ட் இயர் எழுதுறேன், தேர்ட் இயர் எழுதுறேன் அப்படின்னா நீங்க தனியா அப்ளை பண்ணலாம். பட் ரெகுலரா நீங்க இப்ப இந்த வருஷம் ஆர்டி இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கூல் மூலியமா தான் போகணும். ஸ்கூல்ல இன்னும் ஓப்பன் ஆகல. ஆனா நிறைய பேர் நியூஸ் பார்த்துட்டு என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஜூன் 2ஆம் தேதியே இந்த ஆர்டி ஓப்பன் பண்ணிட்டாங்க, கம்பார்ட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் ஓப்பன் ஆயிடுச்சு, அது எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்கூல் போய் அப்ரோச் பண்ணுங்க. ஸ்கூல்ல எல்ஓசி வந்த பிறகு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா டெய்லி ஸ்கூலை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, வந்திருக்கா, நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கான அப்டேட் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.